ஃப்ரெண்ட்ஸ், ரீஒர்க் ஆம்பிளிஃபையர் முடிச்சாச்சு. சாங்ஸ் வந்து முன்னாடி ஒரு செகண்ட் சரவுண்டு ப்ளே பண்ணியிருப்பேன். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு டீகோடர் வைக்கும்போது இந்த இடத்தாண்ட இந்த 5.1 சாக் சொருவி இந்த இடத்தாண்ட ஒரு 12 வோல்ட் பக்க நோட்ரு வச்சு நம்ம வந்து இது 5.1 மேக் பண்ணிக்கலாம். வயரிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லாவே கொஞ்சம் பண்ணியிருக்கோம். வயரிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக தான் விட்டுருப்பேன். எதையுமே பேஸ்ட் போட்டு பண்ணலை, விட்டுருப்போம். இப்போ வந்து நம்ம செலக்டர் சுவிட்சு எல்லா ஆம்பிளிஃபையர்லேயும் சிங்கிள் சுவிட்சு தான் கொடுப்போம். அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கேட்டு கால் பண்ணுற நபர்கள் இன்றைக்கி ஒரு சம்பவம்னு சொல்லுவாங்க. அது சம்பவம் மாதிரி நடந்து ஏதோ ஒரு படத்தில் கவுண்டமணி செந்தில் போயிட்டு இந்த அரிசி ஒரு மூட்டை நெல் அரிசி அரிசித்தா எத்தனை அரிசி வருன்ற மாதிரி செந்தில் கவுண்டமணிகிட்ட போயிட்டு காமெடி பண்ணுவாங்க. அந்த காமெடியில் வந்து நெல்லாக இனிமேல் தான் வாங்கணும், வாங்கி அதை நெட்டு அரைச்சி அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு கஸ்டமர் நம்மளுக்கு கால் பண்ணாங்க. என்ன காமெடின்னா, அதாவது ஒரு வண்டியே எடுக்கலை, ஒரு வண்டிக்கு செட்டு கேட்டாப்புல ஒரு கஸ்டமர். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வண்டிக்கு செட்டு கேட்டார். கொஞ்சம் அவரோட ஆடியோ தாகம் வந்து பிரபலமாக எடுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப நேரமாக வண்டி வச்சுக்கிற ஒரு மாதிரியே பேசினார் என்கிட்ட. அதுதான் பெரிய ஹைலைட்டு. தயவுசெய்து ஆர்டர் கேட்கணும்னு நினைக்கிற நபர்கள் முதல்ல வண்டி வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆம்பிளிஃபையர் ஆர்டர் பண்ணுவாங்க. இந்த இன்றைக்கி நடந்த சம்பவத்தில் எனக்கு செந்தில் கவுண்டமணி அந்த நெல் அரைக்கிற காமெடி தான் முன்னாடி ஞாபகத்துக்கு வந்தது. தயவுசெய்து நம்மளுடைய டெக்னீஷியன் அத்தனை பேரும் யாராவது ஆர்டர் கேட்டாங்கன்னா தயவுசெய்து முதல்ல அவங்க வண்டி வாங்கி வச்சுருக்காங்களான்னு கேட்டு ஆர்டர் எடுங்க. கடைசியில் வந்து காமெடி பண்ணி விட்டாப்புல கஸ்டமரு. முதல்ல போய் வண்டியை புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சுட்டு சிரிக்க முடியல, அந்த அளவுக்கு சிரிப்பு நண்பர்களே. நீங்களும் அந்த மாதிரி பல்பு வாங்கிடாதீங்க. ஏன்னா இப்படியெல்லாம் கஸ்டமர் இருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய டெக்னீஷியனுங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். நம்மளோட வயரிங் இப்படி தான் இருக்கும் நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு செட்டில் ஹம் இல்லாத என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக அரெஸ்ட் பண்ணிட்டேன். சப்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2050 போட்டிருக்கோம். மீதி சைடு ஸ்பீக்கருக்கெலாம் 2030 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்கும். 2030 வந்து பார்த்திங்கன்னா இது ஹோம் தேட்டர்லேயே வந்த ஒரு ஒரிஜினல் ஐசி இதில் பயன்படுத்தியிருக்கோம். அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த ஆம்பிளிஃபையர் முன்னாடி வீடியோ போட்டதில் இதில் என்னென்ன பொருள் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த கேபினெட்டு, யூஎஸ்பி போர்டு எல்லாமே புதுசு தாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர், இந்த அலுமினியம், ஒரு 2030 5 ஐசி, இவ்வளோ தான் நண்பர்களே பழைய மெட்டீரியல். மீதி எல்லாமே இந்த ஆம்பிளிஃபையரில் டிரைவர் போர்டு எல்லாமே புதுசு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரோலாஜிக்கு, யூஎஸ்பி போர்டு எல்லாமே புதுசு தாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட்டு குறையும். பட் நல்ல ரிசல்ட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுக்கு மேலே அந்த வீடியோவில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த பாருங்கள், தூக்கி விட்டா 5.1, அமுக்கி விட்டா 2.1, இவ்வளோ தான் நண்பர்களே. டீகோடர் ஃப்யூச்சரில் வச்சுக்கிறேன்ட்டார். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி ஃபன்னி வீடியோ நினச்சிங்கன்னா டெய்லி இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து காமெடி பண்ணி விட்டு போயிடுறாங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள், உங்களையும் சிரிக்க வைப்போம். அந்த மாதிரி ஆம்பிளிஃபையர்லேயும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு செய்து கொடுத்து திருப்தி பண்ணுவோம். அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற டெக்னீஷியனுங்களுக்கு புது அப்டேட்ஸ் போர்டு வந்து கிடைக்கும். இன்னும் 2 டேஸில் உங்களோட எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி சரியான ஒரு 5 சேனல் போர்டு அப்டேட் வெளியிட போகிறேன். இது நண்பர்களே.